தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை முடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. 3ஆம் பார்வை பார்க்கறதுனால இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது எல்லா மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். 7.5 சனியினுடைய தொடக்கத்துல இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த ஒரு 6 மாதம் மிகவும் அருமையான ஒரு மாற்றங்களையும் தேவையான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் தேதி அந்த ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அவர் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல மேஷராசி என்பர்களுக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்தானம், அதாவது தலைமை பொறுப்பை ரொம்ப விரும்புபவர்கள். அதே மாதிரி காலபுருஷனுக்கு முதல் இடம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகார பதவி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பம் அதிகம் உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமான ஒரு அமைப்பை தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. சுகஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு வீடு வாங்க வேண்டிய ஒரு யோகமும் இந்த காலகட்டம், ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வீடு வாங்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்க நினைச்சு ஆசைப்பட்டு செய்தாலும் கூட இப்போ நீங்க உங்களுடைய சமுதாயத்துல நல்ல ஒரு ஸ்டேட்டஸாக வாழணும் அப்படின்னு நினைச்சு அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்திற்கு இந்த மேஷராசி என்பர்கள் இருக்க போறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த 6 மாதத்துல பாத்தீங்கன்னா அடுத்து அந்த ஜூலை மாதம் சனி வக்ரம் அடைகிறார். 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மேலும் மெருகேற்றும் விதமாக, அதாவது அந்த ஜென்ம சனி 7.5 சனியினுடைய விரய சனியில இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த வக்ரம் அப்படின்றது தொழில் ரீதியான சில தடைகளை நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு நேரத்தை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் தொழில் அதிகப்படியாக கடன்கள் ஆயிற்று. அந்த கடன்கள்ல இருந்து மீண்டு வர முடியாம அதை ஒரு வேற மாற்றமும் செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த ஜூலை மாதம் அந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு அந்த சனி பகவான், அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தோடயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில மாற்றங்களை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய லாபங்கள், தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை முடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்கள் யார் யாருக்கெல்லாம் வேலை பாதிப்புகள் இருக்கு, அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனால வக்ர பார்வையாக அவர் 3ஆம் இடத்தை, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதாவது மீன ராசியிலிருந்து அந்த ரிஷப ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல வீசா சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு, சில கெடுபிடிகள், அதாவது ஒரு கால நேரங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இதோ இந்த வருடத்தோட எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அமைப்பு முடியுது, அதுக்கப்புறம் ஏதாவது ரெனிவலோ இல்ல ஸ்பான்சர்ஸ் கிடைச்சாதான், இல்ல அடுத்த வீசா கிடைச்சாதான் எங்களால இருக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த இடத்துல மேஷராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த
மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அந்த 3ஆம் பார்வை பார்க்கறதுனால இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது எல்லா மேஷ ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் இந்த ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் ஒரு வேலை மாற்றமும், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை நோக்கி அவர் பயணிப்பார். மீன ராசியில தான் இருப்பார். 11ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது இந்த காலகட்டத்துல அந்த பதவி உயர்வுகள் அப்படின்றது முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக இந்த ராசி என்பர்களினுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பதவி உயர்வு, பதவி ஏற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா பதவியில இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அருமையாக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 6 மாதத்துல கடைசி அந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, வக்ர கிரகங்கள், நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து அந்த ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த டிசம்பர் மாதம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகும் போது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்து, அதாவது இதுவரைக்கும் நோயெல்லாம் நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிருக்கும். கடந்த காலத்துல ஒரு 2025 நவம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நோய் தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதுலலாம் என்ன மாதிரியான இந்த நோய்கள் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாம சில மேஷராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை கொடுக்க போது. இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வருகிறார். அதனால அம்மாவினுடைய உடல் பாதிப்புகள்ல சில கொஞ்சம் தேவையான ஒரு அக்கறை இருக்கணும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. அவர்கள் வேற இடத்துல இருக்கலாம், நீங்க வேற இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவங்கள கவனிக்க முடியாம போறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் வரும். அந்த கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா அம்மா தாயார் சம்பந்தப்பட்ட சில உடல் பலவீனங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் அம்மா கூடயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்பா மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இது வரைக்கும் ஏதாவது அங்காளி பங்காளி சண்டை இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அதற்குண்டான நிவர்த்தி இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த 6 மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா விரய சனியினுடைய காலகட்டத்துல இருக்கிறீங்க, 7.5 சனியினுடைய தொடக்கத்துல இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த ஒரு 6 மாதம் மிகவும் அருமையான ஒரு மாற்றங்களையும் தேவையான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதனால இந்த வருடத்திற்கு அப்புறம், அதாவது இந்த 6 மாதத்திற்கு அப்புறம் இந்த மேஷராசி என்பர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேற யார்கிட்டையும் உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கிறது, இது மாதிரியாகலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக பெரும் மாற்றத்தை இந்த வருடத்துல கடைசி இந்த 6 மாதத்துல பெற போறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு உண்டான கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகம், இப்போ நிறைய பேருக்கு மேஷராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகள் இருக்கும். 30 வயசு ஆயாச்சு, 28 வயசு ஆயாச்சு, இன்னும் எங்க பொண்ணு திருமணத்திற்காக சம்மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரியாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில பேருக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதெல்லாமே பர்சனலா சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்திகளினுடைய அமைப்பை பொறுத்து நீங்க பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல
மாதத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.